புரோக் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் விழா நிகழ்ச்சியில இன்றைக்கு நம்மளோட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியின் அதிமுக வேட்பாளர் திருமதி சந்திரபிரபா அவர்கள். பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க. ஒரு எம்எல்ஏன்னா நாங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது பயங்கரமா பாச்சுனல் கார்ல வருவாங்க. அப்படியே நீங்க ரொம்ப சிம்பிளா அப்படியே வீட்டுல இருக்க எப்படி எங்க அக்கா அம்மா அப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கு. எப்படி அந்த மாதிரி இருக்கீங்க? 16ல இருந்து 21 அம்மா எம்எல்ஏ ஆக்குனாங்க. இப்ப 5 ஆண்டுகால வாய்ப்பு வழங்கல. மீண்டும் அம்மாவோட ஆசையோட வாய்ப்பு இருக்கு. அது அப்படியே பழகிடுச்சு சார். நான் பிரசிடென்ட் இடத்துல அந்த காலகட்டத்தில் மக்களோட மக்களா இருப்போம். என்ன எம்எல்ஏ என்ன பிரசிடென்ட் அவங்களால தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்ட்டு அந்த இதுலேயே அப்படியே வளையிட்டேன் சார். ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும்போது கூட டியூஷன்லாம் எடுப்பீங்க கேள்விப்பட்டிருக்கேன். பசங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு உங்க வீட்டுல இருந்து படிச்சு போகலாமே. அம்மா கூட ஒரு பேட்டியில கேட்டாங்க சார் 2016 வேட்பாளர் என்ன தொழில் பண்றீங்க நீங்க 10 ஆண்டுகளா பஞ்சாயத்து தலைவரான்னு கேட்டாங்க. ஆமாம்மா அப்படின்னு. உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் அம்மா முழு நேரம் அரசியல் தான் அப்படின்னு சொல்லி. அம்மா கேட்டாங்க ஒரே வார்த்தை முழு நேரம் அரசியல்னா வருமானம் எப்படி வருதுன்னு கேட்டாங்க. விவசாயம் பண்றோம் அப்படியா. அவங்கள பார்த்த அந்த முதல் தருணம் எப்படி இருந்துச்சு? அந்த அம்மா பார்த்தது எனக்கே சார் கையும் உள்ள கால் அவ்வளோ சந்தோஷம் சார். மிகப்பெரிய சந்தோஷம். அம்மாவே என்னை பார்த்து சிரிச்சிட்டேன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அம்மாவே சிரிக்க வச்சு சீட்டு வேணாம் செலுத்து. ஆமா ஆமா கேள்விப்பட்டாங்க. அது எப்படி எப்படி சிரிக்க வச்சுங்க? அது நீங்க சொன்னது ஏதாவது பேசுவோம். நான் பேசுனேன். நான் நிறைய அம்மாவை வாழ்த்து பாடினேன் சார். என்ன பண்ணீங்க? எப்படி எப்படி பழகுவீங்க மக்களோட? நம்ம பிள்ளைங்க மாதிரி என் சகோதரர் மாதிரி என் வீட்டு பிள்ளை மாதிரி நான் பெத்த பிள்ளை மாதிரி தான் எல்லா பிள்ளையும் பார்ப்பேன். இப்பயும் கூட பசங்களாம் போவாங்க. அவங்களே இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதை சொல்ல விரும்பலை. அவங்களே இருப்பாங்க. என்னப்பா தம்பி வா என் அக்காட்டெலாம் வந்து எத்தனை பேட்டு வாங்கியிருக்கேன் பந்து வாங்கியிருக்கேன் அக்கா தான் நிற்கிறேன் இன்னைக்கு யாருனாலும் வரலாம் போகலாம் அக்கா வந்து எப்போனாலும் நீ பார்க்கலாம்ப்பா அப்படின்னா சரிங்கம்மா என் ஓட்டு போடுறானா போடல என் ஓட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு. என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க நீங்க இந்த மக்களுக்கு நீங்க எம்எல்ஏ அந்த காலகட்டத்தில்? ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி மிகவும் பின்தங்கிய தொகுதி. எந்த தொழில் வளர்ச்சியுமே இல்லை. விவசாயம் ப்ளஸ் வந்து பட்டாசு. அதை அடிப்படையில் மாணவ செல்வங்களுக்கு அடிப்படையாக கருத்தில் கொண்டு அரசு கலைக்கல்லூரி வாங்கி தந்தோம். நம்ம அது 2019-20 வாங்கி நம்ம ஜீவோ போட்டு வகுப்பெல்லாம் தொடங்கிட்டோம். எங்கள் வந்து சிஎம்எஸ் ஸ்கூலில். அடுத்து இப்போ பில்டிங் வந்து அவங்க கட்டி அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அட்டமல் பக்கத்தில். அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து ஆர்டி ஆஃபீஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். நீண்ட நாள் கோரிக்கையான வத்ராவு பகுதியில் வந்து மக்கள் வந்து அங்கே வத்ராவுலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் வரணும். ரொம்ப வயதானவங்க வர முடியாத கஷ்டம். அது வந்து ரொம்ப நாள் கோரிக்கை. நான் வந்து உங்கள் கோரிக்கை வச்சு வத்ராபி தனி தாலுகாவாக அமைத்து கொடுத்துருக்கேன். இப்போ தேர்தலில் ஜெயிக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து என்னெல்லாம் செய்யலாம்னு ஐடியாவில் இருக்கீங்க? போன தடவை 5 ஆண்டுகளில் செய்ய முடியாத திட்டங்கள் நிறையா இருக்கின்றது. அதையும் நம்ம அம்மாவின் ஆட்சி ஆண்டவர் பிள்ளையத்தில் அமைஞ்ச உடனே நிறைய திட்டங்களை வகுத்திருக்கோம். ப்ளஸ் படித்த இளைஞர்கள் நிறையா நம்ம தொகுதியில் இருக்கிறதுனால ஒரு சிப்காட் தொழிற்சாலை இப்போ சென்ற ஆண்டே கோரிக்கை வச்சுருக்கேன். இந்த ஆண்டு கோரிக்கை வச்சு வாங்க வேண்டிய உறுதியோடு இருக்கேன் அம்மாவோட ஆசையோட. புரோக் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் விழா நிகழ்ச்சியில இன்றைக்கு நம்மளோட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியின் அதிமுக வேட்பாளர் திருமதி சந்திரபிரபா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நீங்க இந்த தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க. 2016 இருந்து 2021 வரைக்கும் பணியாற்றிருக்கீங்க. இப்போ மறுபடியும் வந்து தேர்தலில் களம் காட்டிருக்கீங்க. ஸோ இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கு? லாஸ்ட் டைமுக்கு இந்த டைமுக்குமான டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு? சென்ற ஆண்டு நான் 2016-23 சட்டமன்ற உறுப்பினராக போட்டிட்டு என்னுடைய தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சு கொடுத்துருக்கேன் சார். அதன் அடிப்படையிலையும் ப்ளஸ் அம்மாவின் சாதனைகள் எடப்பாடியார் திட்டங்கள் வச்சு மக்கள் என்னை விரும்பியிருக்காங்க. வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கின்றேன் சார். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வந்து அதிமுக கோட்டை இல்லையா? ஆமாம் சார். அதிமுக திமுக வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 முறை தான் ஜெயிச்சிருக்கு இந்த தொகுதியில். அவங்க நம்ம கூட்டணியில தான் ஜெயிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் அவங்க நம்ம கூட்டணியில தான் ஜெயிச்சிருக்காங்க. தனிப்பட்ட இண்டிவிஜுவலாக 2011 கூட கூட்டணியில ஜெயிச்சிருக்காங்க. சோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கோட்டைன்றது எதனால அந்த அதிமுக கோட்டை இந்த தொகுதி? அதிமுக கோட்டை எங்கள் கட்சி நிர்வாகிகள் வந்து அப்போ அந்த தலைவர் காலத்துலேருந்தே புரட்சி தலைவர் அம்மா வழி வந்ததுனால அப்படியே படிப்படியே தொடர்ந்துட்டே வருது சார். அதனால ஏடிஎம்கே கோட்டையாக இருக்கிறது. ஸோ நீங்கள் இப்போ என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க நீங்கள் இந்த மக்களுக்கு நீங்கள் எம்எல்ஏ அந்த காலகட்டத்தில்? போன 5 ஆண்டு காலம் எம்எல்ஏ இருக்கும் பொழுது நம்ம எங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி மிகவும் பின்தங்கிய தொகுதி. எந்த தொழில் வளர்ச்சியுமே இல்லை. விவசாயம் ப்ளஸ் வந்து பட்டாசு.
அதை அடிப்படையில் மாணவ செல்வங்களுக்கு அடிப்படையாக இதை கருத்தில் கொண்டு அரசு கலைக்கல்லூரி வாங்கி தந்தோம். நம்ம அது 2019-20 வாங்கி நம்ம ஜிஓ போட்டு வகுப்பெல்லாம் தொடங்கிட்டோம். எங்கள் வந்து சிஎம்எஸ் ஸ்கூலில். அடுத்து இப்போ பில்டிங் வந்து அவங்க கட்டி அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க அட்டம்பல் பக்கத்தில். அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து ஆர்டி ஆஃபீஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். நீண்ட நாள் கோரிக்கையான வத்திராப்பு பகுதியில் வந்து மக்கள் வந்து அங்கே வத்திராப்புலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தான் வரணும். ரொம்ப வயதானவங்களும் வர முடியாது, கஷ்டம். அது வந்து ரொம்ப நாள் கோரிக்கை. நான் வந்து உங்கள் கோரிக்கை வச்சு வத்திராப்பு தனி தாலுகாவாக அமைத்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் ஆர்டி ஆஃபீஸ் நல்ல காவல் நிலையங்களுக்கு நிறைய பில்டிங் வாங்கி கொடுத்துருக்கோம் சார். நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர், வத்திராப்பு, மம்சாபுரம். அது மட்டும் இல்லாமல் இந்த மின்சார தடையில் மின்சாரம் கிடைப்பதற்காக 110 விதியின் கீழே 11 kV துணை மின் நிலையம் வாங்கி கொடுத்து இப்போ தடையில்லா மின்சாரம் வழங்கி கொண்டிருக்கின்றோம். நிறைய அடிப்படை வசதிகள், சாலை வசதிகள், கழிப்பிட வசதிகள், என்னால் முடிந்த உதவி நிறைய கொரோனா காலங்களில் மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்கேன் சார். அதனால் விரும்பி ப்ளஸ் நம்ம கட்சியும் போக வேட்பாளர் மத்தியில் கொஞ்சம் நன்மதிப்பு இருந்ததுனால மக்கள் விரும்புகிறாங்க சார். ஸோ இப்போ தேர்தலில் ஜெயிக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து என்னெல்லாம் செய்யலாம்னு ஐடியாவில் இருக்கீங்க? அதே தான் சார். போன தடவை 5 ஆண்டுகளில் செய்ய முடியாத திட்டங்கள் நிறையா இருக்கின்றது. அதையும் நம்ம அம்மாவின் ஆட்சி ஆண்டு புண்ணியத்தில் அமைந்த உடனே நிறைய திட்டங்களை வகுத்திருக்கோம். ப்ளஸ் படித்த இளைஞர்கள் நிறையா நம்ம தொகுதியில் இருக்கிறதுனால ஒரு சிப்காட் தொழிற்சாலை இப்போ சென்ற ஆண்டே கோரிக்கை வச்சுருக்கேன். இந்த ஆண்டு கோரிக்கை வச்சு வாங்க வேணும்னு உறுதியோடு இருக்கேன் அம்மாவோட ஆசையோட. இது வந்து விவசாயிகள் நிறைந்த பகுதியில் விவசாய தொழில் மா போன்ற விஷயம் அதுக்கு மா வந்து நிறைய இருக்குது சார். மா, தென்னை, அவங்க மா வந்து இப்போ பூ நிறையா வந்து எங்களால் சேமிக்க முடியல. அதுக்கு ஒரு சேமிப்பு கிடங்கு வேணும், இல்லைன்னா ஏதாவது தொழிற்சாலை கூழ், இந்த மாம்பழக்கூழ் தயாரிக்கிற தொழிற்சாலை வேணும்னு கேட்டிருக்காங்க. அதையும் கோரிக்கை வைப்போம் சார். முடிஞ்ச பட்சத்தில் வாங்கி கொடுத்துருவோம். ஆக்சுவலாக வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சதுரகிரியும் இதில் ஒரு பார்ட்டாக வருது இல்லையா? ஸோ அந்த கோயிலில் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான விஷயங்கள், அந்த ப்ராஜெக்ட் பிளான்ஸ் அந்த சுந்தர மகாலிங்க கோயில் இருக்குது. அது கேட்டிருக்காங்க. இப்போ எல்லா நிறைய பக்தருக்கெல்லாம் தங்கு இடவசதி இல்லைன்னு இருக்காங்க. அது தங்கு இடவசதி வாங்கி நம்மளே இந்த நிதியாண்டில் கட்டி கொடுத்துருவோம் சார். அதுபோக கழிப்பிட வசதி சுற்றுலாத்தலமாக்குவோம். நம்ம ஆண்டாள் கோவிலையும் சுந்தர மகாலிங்கம் சுற்றுலாத்தலமாக்குவோம். ஆண்டாள் கோவிலுக்கு வந்து நான் எம்எல்ஏ இருக்கையிலே நம்ம தங்கு விடுதியும் டாய்லெட்டும் இப்போ வேலை கோதை பசுக்கள் கிட்ட வேலை நடந்துட்டு இருக்கு. பில்டிங் பால்கோவாக்கும் ரொம்ப ஃபேமஸான விஷயம். ஆமாம் சார். ஸ்ரீவில்லிபுத்தூர்னாலே பால்கோவா தான் சார். அதுக்கு நம்ம அம்மாவின் ஆட்சி தான் 110 விதியின் கீழே எடப்பாடியில் தான் புவிசார் குடியிருப்பு கொடுத்தாங்க பால்கோவாவுக்கு. ஸோ அதை தாண்டி பால்கோவா இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது பிளான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் திட்டங்கள்? அது வியாபாரிகள் கோரிக்கை வச்சு நம்ம என்னென்னா செய்து கொடுப்போம் சார், நடவடிக்கை எடுப்போம். ஸோ ஆக்சுவலாக வந்து உங்களை பற்றி கேட்கணும்னு நினச்சேன். பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க. ஒரு எம்எல்ஏன்னா நாங்களாம் வந்து பார்க்கும்போது பயங்கரமாக பாய்ச்சல் காரில் வருவாங்க. அப்படியே இல்லை, நீங்கள் ரொம்ப சிம்பிளாக அப்படியே வீட்டில் இருக்க, எப்படி எங்கள் அக்கா அம்மா அப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கு. எப்படி அந்த மாதிரி இருக்கீங்க சார்? அது நான் இப்போ எம்எல்ஏ வந்து 2006 நான் 10 வருஷம் பிரசிடென்ட் ஊராட்சி மன்ற தலைவர். ஆமாம் சார். அடுத்து 16 21 வரைக்கும் அம்மா எம்எல்ஏ ஆக்குனாங்க. இப்போ 5 ஆண்டுகளாக வாய்ப்பு வழங்கலை. இப்போ மீண்டும் அம்மாவோட ஆட்சியோட வாய்ப்பு இருக்கு. அது அப்படியே பழகிடுச்சு சார். நான் எவ்வளோ பிரசிடென்ட் ஆகிறதுலேருந்து அந்த காலகட்டத்தில் மக்களோட மக்களாக இருப்போம். என்ன எம்எல்ஏ, என்ன பிரசிடென்ட், அவங்களால தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்ட்டு அந்த இதுலேயே அப்படியே வளையிட்டேன் சார். ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும்போது கூட டியூஷன்லாம் எடுப்பீங்க கேள்விப்பட்டிருக்கேன். பசங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு உங்கள் வீட்டில் படிச்சு போகலாமே வருவாங்க சார். வந்து அது அப்போ அந்த வீட்டில் இருந்தோம். ஆஃபீஸை ஒட்டி இருக்குல்ல, வந்து படிக்க வச்சிருக்கேன், எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணுவேன். ஹெல்ப் மைண்ட் நிறைய பண்ணியிருக்கோம் சார். பசங்களாம் எப்படி பழகுவீங்க மக்களோட? அது சார் அது நம்ம பிள்ளைங்க மாதிரி, என் சகோதரர் மாதிரி, என் வீட்டு பிள்ளை மாதிரி, நான் பெற்ற பிள்ளை மாதிரி தான் எல்லா பிள்ளையும் பார்ப்பேன். இப்போயும் கூட பசங்களாம் போவாங்க. அவங்களே இந்த இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதை சொல்ல விரும்பலை. அவங்களே இருப்பாங்க. என்னப்பா தம்பி வா, என் அக்காட்டெலாம் வந்து எத்தனை பேட்டு வாங்கியிருக்க, பந்து வாங்கியிருக்க, அக்கா தான் நிற்கிறேன், இன்னைக்கு யாருனாலும் வரலாம் போகலாம், அக்கா வந்து எப்போனாலும் நீ பார்க்கலாம்ப்பா அப்படின்னா, சரிங்கப்பா என் ஓட்டு போடுறானா போடல, என் ஓட்டு உங்களுக்கு தான் அப்படின்ட்டுருவான். ஸோ ஆக்சுவலாக வந்து இது நான் அதை கேட்கணும்னு நினச்சேன். இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் திமுக ஒரு பக்கம் வந்து இங்கே கூட்டணிக்கு கொடுத்துருக்காங்க. சிபிஐ அவங்களுமே ஏற்கனவே வந்து இந்த தொகுதிகளில் ஒரு சில ஆண்டு காலகட்டம் வந்து எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. இப்போ வந்து திமுக ஒரு பெரிய கூட்டணி பலத்தோட இருக்காங்க. அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார் கூட்டணி பலம் இருக்கு. எத்தனை கூட்டணி பலம் இருந்தாலும் எங்கள் ஸ்ரீபுத்தூர் ஏடிஎம்கே கோட்டை சார். அதனால் யாராலும் அடிச்சுக்கிற முடியாது. ப்ளஸ் வேட்பாளர் சார். அதாவது மக்கள் வந்து ஓட்டு போடும்போது என்னதான் இருந்தாலும் போய் ரெட்டலி ஓட்டு போடுவாங்களா? ஓட்டு போடுவாங்க. அது கட்சி ஓட்டு இருக்குது சார். ப்ளஸ் வேட்பாளருக்குன்னு ஓட்டு இருக்கும். அப்புறம் அம்மாவின் திட்டங்கள் சாதனைகள் அதுக்குன்னு ஒரு சில ஓட்டு இருக்கலாம் சார். அதை மாற்ற முடியாது. ஸோ இப்போ வந்து விஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு புது பிளேயர் வந்திருக்காரு. ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் கூட சொல்லிட்டு இருந்தீங்க சின்ன பசங்களாம் ஒரு பின்னாடி போயிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அது வந்து இங்கே வந்து அதிமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களா? பாதிப்புலாம் ஏற்படாது. ப்ளஸ் ஓட்டை பிரிப்பாங்க, அவ்வளோதான். அது எல்லா தொகுதியிலும் இருக்குல்ல சார், தமிழ்நாடு முழுக்க இருக்குது.
ஸோ இருந்தாலும் வந்து அது இப்போ வந்து உள்ள தலைமுறைகள் சனரசங்கள் வந்து அதை விரும்புறாங்க. அவங்க வந்து அவங்கள மாற்ற முடியாது சார். அவங்கள மாற்ற முடியாது. அவங்களாம் மாறிக்கிட்டா தான் அது மாறிடும். இந்த ஒரு வருஷம் தான் அவங்களே மாறிடுவாங்க. ஸோ உங்கள் குடும்ப பின்னணி பற்றி சொல்லுங்க மேடம். நீங்கள் எப்படி அரசியலுக்கு வந்தீங்க? எங்கள் குடும்ப பின்னணினா எங்கள் சாரோட அப்பா, எங்கள் மாமனார் வந்து 72 தலைவர் காலத்தில் அவர் கட்சி ஆரம்பித்தது 72லேருந்து அடிப்படை உறுப்பினர் இருந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கிளைச்சலாக இருக்காங்க. அடுத்து அவங்க பையன் எங்கள் வீட்டுக்காரு அப்படி தொடர்ந்துருவாங்களா சார். நான் கல்யாணம் முடிச்சு வந்தனால நான் அப்படியே பிரசிடென்ட் ஆனேன். வந்தவுடனே ஒன்றியில் இப்போ பஞ்சாயத்து தலைவர் 10 வருஷம், எங்கள் வீட்டுக்காரு இப்போ அவங்க மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், ஒன்றிய செயலாளர் இருந்தாங்க. இப்போ அந்த 5 ஆண்டு காலம் தான் நாங்கள் பதவியில் இல்லை. பதவியில் இருந்தால் நாங்கள் ஃபீல்டு ஒர்க் பார்த்தோம் மக்களுக்கு. எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணோம் சார். ஸோ ஒரு பெண்ணா ஒரு இங்கே அரசியலில் வந்து இந்த சர்வே பண்ணுறதுக்கான சவால்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பெண்ணானா நம்ம ஒரு பெண்ணு வீட்டுக்குள்ளே நிறைய பெண்கள் இருக்காங்க. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு நிலைமையை மாற்றினவங்க அம்மா, படிச்சு தெரியும் அம்மா. அதுபோல் நம்மளும் இருந்து பெண்களுக்காக பல்வேறு திட்டங்கள் செய்வோம். பெண்களோட கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தானே தான் தெரியும். அதனால் அவங்க வந்து ஒரு ஆம்பளைகிட்ட போய் சொல்ல முடியாது. வேறு எதனால ஒரு அவங்க தனிப்பட்ட விருப்பம், அவங்க குடும்ப பிரச்சனை அது இதெல்லாம் இருக்கணும் சார். நான் நிறைய பிரச்சனை தீர்த்து வச்சிருக்கேன் சார். இல்லை உங்களுக்கு இந்த அரசியலில் சொல்லணும் என்னன்னா வந்து ஒரு பெண்ணை இப்போ ஜென்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டில் வந்து கூப்பிடுவாங்க, ஒரு பஞ்சாயத்து வருவோம், டக்குன்னு எழுந்து போயிடுவாங்க. ஸோ காலையில் பசங்களுக்கு நம்ம வீட்டில் வேலை இருக்கும், அதெல்லாம் செஞ்சு வைப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்களை பார்க்கணுன்னு இருக்கும். இதெல்லாம் தாண்டி மக்கள் பண்ணிட்டு ஒரு ஒரு டைம் டெடிகேஷன் கொடுக்க வேண்டியிருக்குல்ல, அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். அது இருக்குது சார். எங்கள் சாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சார். அதுபோல் ப்ளஸ் நாங்கள் கூட்டு குடும்பம்னால பசங்களெல்லாம் அவங்க பார்த்துக்குருவாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. மெயினாக மக்கள் தான். ஆனால் ஃபோன் போட்டோன்னே எடுத்துருவோம். ஃபோன் போட்ட அடுத்து மிஸ்ட் ஆல் தான் 2வது கூப்பிட்டு நான் பதில் சொல்லிடுறேன். இல்லை உங்கள் தொகுதி முழுக்குமே உங்கள் நம்பர் இருக்குமா? எல்லாருக்குமே தொகுதி முழுக்க எங்கள் நம்பர் இருக்கும். எல்லாத்துக்கும் என் நம்பர் இருக்கும், சார் நம்பர் இருக்கும். அவங்கள இப்போ கான்டாக்ட் பண்ண முடியல என்கிட்ட வந்துடுவாங்க. என்கிட்ட முடியலன்னு சார்கிட்ட போயிடுவாங்க. 2 பேரும் சேர்ந்து 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அம்மா கூட கேட்டாங்க சார். முன்னேற அம்மா கூட ஒரு பேட்டியில் கேட்டாங்க சார். 2016 வேட்பாளர் கேட்பாங்க, என்ன தொழில் பண்ணுறீங்க நீங்கள்? 10 ஆண்டுகளும் பஞ்சாயத்து தலைவரான்னு கேட்டாங்க. ஆமாம்மா அப்படின்னா. அப்புறம் கேட்டாங்க, உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா முழு நேரம் அரசியல் தான் அப்படின்னு சொன்னேன். அம்மா கேட்டாங்க ஒரே ஒருத்தா, முழு நேரம் அரசியல்னால் வருமானம் எப்படி வருதுன்னு கேட்டாங்க. அம்மா நாங்கள் அவங்க அப்போ ஒரு ரியல் எஸ்டேட் எல்லாம் ஓடிச்சுருந்தா, அப்போ ரியல் எஸ்டேட் ப்ளஸ் தோட்டத்தில் விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு சொன்னாங்க சார். ஸோ அந்த அவங்கள பார்த்த அந்த முதல் தருணம் எப்படி இருந்துச்சு? அந்த அம்மா பார்த்தது எனக்கே சார் கையும் உள்ள கால் வர அவ்வளோ சந்தோஷம் சார். மிகப்பெரிய சந்தோஷம். அம்மாவே என்னை பார்த்து சிரிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அம்மாவே சிரிக்க வச்சு சீட்டு வேணாம் செலுத்து. ஆமாம் கேள்விப்பட்டாங்க. அந்த அது எப்படி சிரிக்க வச்சுங்க? அது நீங்கள் சொன்னது ஏதாவது பேசுவோம். நான் பேசுனேன். நான் நிறைய அம்மாவை வாழ்த்து பாடினேன் சார். என்ன பண்ணீங்க? ஐயோ அதெல்லாம் 5 வருஷம் 10 வருஷம் ஆகுது. அம்மா அது எனக்கே தெரியல அப்போ என்ன செஞ்சேன்னு எனக்கு மறந்துச்சு சார். ஆனால் அம்மா சிரிச்சிருக்காங்க. அந்த என்னோட ஆக்டிவிட்டிஸை பார்த்து கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. என்னோட இந்த பிள்ளை இப்படி நடந்துக்கிறதான்ட்டு சின்ன பிள்ளை மாதிரி இருக்காளேன்ட்டு அதை வச்சு சிரிச்சாங்களோ என்னமோ, அது அம்மாவுக்கு தான் தெரியும். இப்போ எடப்பாடியார் பார்த்துருக்கீங்களா? 5 வருஷம் எடப்பாடியார் கூட தானே சார் இருந்திருக்கோம். அதெல்லாம் பெண்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு. போன 5 ஆண்டு காலம் தான் ஒரு சிலருக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அதே பழையபடி பெண்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க சார் எடப்பாடியார். அவங்க திட்டமும் சாதனை சிறப்பாக இருக்குல்ல சார். மக்கள் மத்தியில் விரும்புகிறாங்க. இந்த வாட்டி அதிமுக ஆட்சிக்கு வந்துடும் நம்பிக்கையில் இருக்கு. நம்பிக்கையில் தான் சார் இருக்கும். எங்கள் ஆட்சியில் வரும். ஏன்னா திமுக மேலே மக்கள் ரொம்ப அதிர்ச்சி இருக்காங்க சார். என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க திமுக ஆட்சி? திமுக சார் என்ன பிரச்சனையா? திமுகவே பிரச்சனை தான் 5 காலத்தில். எங்கே பார்த்தாலும் கொலை, பாலியல் வன்கொடுமை, இலவச இது இளைஞர்கள்லாம் கஞ்சா போதைக்கு அடிமையாக இருக்காங்க. பெண்களுக்கு எங்கள் 7 வயது குழந்தை முதல் 70 வயது முதிர் வரை பாதுகாப்பு இல்லாத ஆட்சி திமுக ஆட்சி. அதுபோக சார் நம்ம அரசு ஊழியர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சத்துணவு ப்ளஸ் அங்கன்வாடிக்கு இது நிரந்தரமாக ஏதாவது வாக்குறுதி கொடுத்து பாருங்க, அதை பண்ணலன்னு சொல்லி அவங்க மிக அதிருப்தியாக இருக்காங்க. அதனால் இப்போ டிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏடிஎம்கே ஆட்சி தான் சார் வரும். அம்மா ஆட்சி தான் வரும். எடப்பாடி தான் முதலமைச்சர். ஸோ அதனால் அதில் உறுதியாக இருக்கீங்க? மறுபடியும் வந்து எடப்பாடியார் ஆட்சி வந்து அம்மாவோட ஆசையும் பிரச்சனை தலைவர் ஆசையும் எங்களுக்கு இருக்கும். நம்பிக்கையோடு இருக்கேன் சார். மிக்க நன்றி மேடம். இவ்வளோ எங்களுக்கு இவ்வளோ பிஸி ஷெடியூலில் பேசினதுக்கு. தேங்க்யூ சார். நன்றிங்க சார்.